ஹாய் மக்களே, நம்ம விஜயண்ணா அரசியலுக்கு வர்றதா சொன்னார் 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த பல அரசியல்வாதிக இல்லை அவர் வரமாட்டார் அப்படின்னாங்க. வந்தார். அவர் சின்னத்தை வாங்க முடியாது அப்படின்னாங்க, வாங்கினாருங்க. அவர் பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படின்னாங்க, பண்ணினார். தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்ற முடியாது அப்படின்னாங்க, சுற்ற ட்ரை பண்ணார். மீதி பாதி அவங்க தடுத்தாங்க அணை போட்டு. அதெல்லாம் உடைச்சார். சரி, கூட்டம் சேர்க்க முடியாதுனாரு, கூட்டம் சேர்த்தாருங்க. இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னாங்க, ஓட்டாக மாறுச்சு. ஆனால் ஜெயிச்சிட்டாருங்க இந்த மனுஷன். ஓட்டாக மாறுச்சு, ஜெயிக்க முடியாது அப்படின்னாங்க, சீட்டு வாங்க முடியாது, டெபாசிட்டு கிடைக்காதுனாங்க. எல்லார் வாயிலையும் மண், எல்லார் வாயிலையும் இங்கே பாருங்க, எல்லார் வாயிலையும் சொன்னவங்க வாயில் அத்தனை பேரும் மண் போட்டாருங்க. 108 சீட்டு வாங்கினார் அந்த மனுஷன். 120க்கு மேலே வாங்கியிருப்பாருங்க என்னுடைய கணிப்பு. ஆனால் நீங்கள் தான் பஸ்ஸு விடாமல், நானும் அதில் சிரமப்பட்டேன், பஸ்ஸு விடாமல் அவரை தடுத்து பார்த்தேங்க. அதை மீறி பைக்கோ காரோ அல்லது ஆட்டோவோ, நானும் ஆட்டோ பிடிச்சி தாங்க போனேன், டிராக்டரை பிடிச்சி ஏறி போனால் டைம் ஆகி போச்சு, ஓட்டு போட முடியாதுட்டாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் மீறி 108 சீட்டு வாங்கிட்டார். ஆனால் இந்த 108 வாங்கியுமே கொஞ்சம் வெளியிருந்து அங்கங்கே வந்து 113 சீட்டு கையில் இருக்குது. ஆட்சி அமைக்க விடாமல் அதுக்கப்புறமும் தடுக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் எவ்வளோ கேடு கட்டவங்களாக இருப்பீங்க. இல்லை, நான் புரியாமல் தான் கேட்குறேன். இந்தளவுக்கா ஒரு மனுஷனை அடிப்பீங்க, மிதிப்பீங்க, உதப்பீங்க? மேலே ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்.